இந்த வீடியோ ஊர்ல எடுத்த வீடியோ தாங்க. வாய்க்கால்ல தண்ணி வந்து 3 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இன்னும் நிக்கவே இல்ல. டேம்ல வரமாட்டிருக்குதுங்க. அதனால தண்ணிய எடுத்து விட்டுட்டாங்க. அப்பா 2 கிணறு நெறச்சாச்சு. அதுக்கப்புறம் தோப்புக்குள்ள எடுத்து விட்டுட்டா ஏகமா பாயிட்டுன்னு சொல்லிட்டு அப்பா தோப்புக்குள்ள தண்ணிய எடுத்து விட்டுட்டாங்க. தோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, பன்னாடை, பாலை, தென்னை மட்டை எல்லாமே ஏகமா கிடந்ததுங்க. அதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டு தீ பத்த வச்சுட்டோம்னா, அப்படியே தோப்பே க்ளீன் ஆயிருன்னு சொல்லிட்டு மட்டையெல்லாம் எடுத்து போட்டு தீ பத்த வச்சாச்சுங்க. நம்ம மட்டை விழுகு விழுக க்ளீன் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு கஷ்டமே தெரியாதுங்க. ஒரே முட்டை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால விழுகு விழுக எடுத்து போடுறது ரொம்ப ஈஸி. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு தண்ணியெல்லாம் பாய்ச்சி விட்டுட்டோம்னா, அண்ணன் இந்த வாரம் கோயம்புத்தூர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தான். வந்தான்னா தென்னை மரத்துக்கு ஃபுல்லாக ரவுண்ட் எடுத்து விட்டுட்டு அப்படியே உரம் போட்டு விட்டுறலான்னு பிளான் பண்ணி தாங்க எல்லாமே தண்ணி பாய்ச்சி வச்சாச்சு. அண்ணன் வந்ததுக்கப்புறம் ரவுண்டே எடுத்து விட்டாச்சு. தோப்பை பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்த நாள் காலையில் என்னோட ஃப்ரெண்டு தோட்டத்தில் பீட்ரூட் பிடுங்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளோட ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த பீட்ரூட்டு தாங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போய் பீட்ரூட் எடுத்துகிட்டு வந்து தோலெல்லாம் சீவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துருவி காய போட்டாச்சுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.